அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/2/2026 மாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் குரு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேன்மைகளை அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கப்பெற்று 10இல் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2இல் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும், 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முடிந்தவரை வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக தூர பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். இன்றைய நாளில் துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறையும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சனி 6இல் இருப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் குறையும். சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்திருப்பவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பொறுமையோடு இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். கடந்த கால சோதனைகள் மறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் குரு பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 3இல் சனி 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருந்து தேவைகள் பூர்த்தியாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.
இன்றைய நாளில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.